கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 10 வசனம். எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்புக்குரியவர்களே, எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்தியருடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை அடிமைப்படுத்துவது, மற்றவங்களை கொடுமையாய் வேலை வாங்குவது, அதுதான் இந்த சுபாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போகும்போது எகிப்தியர்கள் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். தேவனை ஆராதிக்க விடாமல் தடுத்தார்கள். தேவனுக்கு பண்டிகை பலி செலுத்த முடியாதபடி தடுத்தார்கள். அதனால தான் கர்த்தர் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு, இனி யாரையும் நீ அடிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக தலைச்சம்பிள்ளையெல்லாம் அடித்தார். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆளுவோம், வேறு யாரும் எல்லாம் எங்களுக்கு கீழே அடிமை என்று சொல்லுவார்கள். அதனால தான் கர்த்தர் அடிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் மற்றவர்களை கனப்படுத்த தெரிய வேண்டும். எல்லா மனிதர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். யாரையும் நம்ம அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. அப்படி எண்ணிவிட்டு அவர்களை நாம் ஒடுக்குவோம் என்றால், நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள், இல்லை ஒருவேளை வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள், அந்நிய தேசத்திலிருந்து வந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் ஒடுக்குவோம் என்றால் தலைச்சம்பிள்ளைகளை கர்த்தர் அடிப்பார். எகிப்துக்கு அப்படிதான் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, அதனால தான் பைபிள் அழகா சொல்றது, எகிப்தியருடைய தலைச்சம்பிள்ளைகளை அடித்தவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டது. சங்கரித்தவர். அதுக்கப்புறம் தான் அவன் மனம் திரும்ப, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் விட்டான். எகிப்தியன் பார்வோன் விட்டான் ஜனங்களை ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு அவன் அனுப்பி வைத்தான். என் அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மளை யாரையும் அடிமைப்படுத்தாமல் முடிந்த அளவு நம்ம எல்லாரையும் கனப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையில சமாதானமாய் வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நமக்குள்ளே நம்மளை சொல்லாமல் வருவது என்ன என்று சொன்னால் பெருமை, அகம்பாவம், இதெல்லாம் நம்மளுக்கு அறியாமலே நமக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை சுவாமி என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த உண்மையிலவராக இருக்கிறார். அதுக்குனால தான் இங்கே போடப்படும், எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று போடப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தை சொல்லி எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, நாங்களும் எங்கள் வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில் ஆண்டவரே யாரையும் ஒடுக்காதபடி, யாரையும் கொடுமையாய் வேலை வாங்காதபடி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவின் வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும், விடுதலை இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதனால் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.